குறுவை சாகுபடிக்காக காவிரி நீர் விடாமல் தடுக்க கர்நாடக அரசு சதித்திட்டம் தீட்டுவதாக டெல்டா விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பருவமழை பொய்ப்பு, காவிரியிலிருந்து கர்நாடக அரசு நீர் திறக்காதது போன்ற காரணத்தால் கடந்த 4 ஆண்டுகள் குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி தண்ணீர் திறக்கப்படவில்லை. தற்போது அணையில் 40 டிஎம்சி மட்டுமே தண்ணீர் உள்ளதால் வரும் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை பயிர் முழு அளவில் பயிரிட முடியாத நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனிடையே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் தர வேண்டிய உரிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசு நிரந்தரமாக காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைக்காமல் செய்யக்கூடிய சதி வேலைகளில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பொய்த்து போனால் டெல்டா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அவங்க சதி திட்டம் தீட்டி தமிழ்நாடு தண்ணி விடாம இருக்க போறாங்க. அதனால் ஜூன் 12 தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் என்பது கனவாக உள்ளது, காணல் நீராக உள்ளது. என்ன பண்றதுன்னு விவசாயம் தெரியல. மத்திய சர்க்காருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மத்திய சர்க்கார் கர்நாடகா சப்போர்ட் பண்ணிட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க. அதனால விவசாயிக்கு குறுவை சாகுபடி செய்யவில்லை என்றால், இல்ல தண்ணி விடலன்னு சொன்னா எங்களுக்கு ஏக்கருக்கு 20,000 நஷ்ட மத்திய சர்க்காரும் தமிழக சர்க்காரும் குறுவை சாகுபடி பண்ணாத விவசாயிக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை.